ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா GBPNZD சார்ட்டை தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி வந்து வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது போக லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் வந்து உங்கள் தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் நான் வந்து கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் ரொம்ப நாளாக. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை வந்து இப்போ கொடுத்துட்றேன். இப்போ நிறையா வந்து ஸ்கேம்ஸ் நடக்க போகுது. சரிங்களா? இந்த ட்ரேடிங் ஸ்கேம்ஸ் வந்து நிறையா நடக்கும். ஏன் அப்படின்னு ரீசன் பார்த்தீங்கன்னா, கிரிப்டோ மார்க்கெட் வந்து பூமாக ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. சரிங்களா? கிரிப்டோ மார்க்கெட் வந்து பூமாக ஸ்டார்ட் பண்ணுச்சு அப்படின்னாலே ஸ்கேம் தான் வந்து நிறையா வரும். சரிங்களா? ஸ்கேமர்ஸ் நிறையா வந்து உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் எங்களுக்கு தாங்க, நாங்கள் இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் தரேன், அவ்வளோ ரிட்டர்ன்ஸ் தரேன் அப்படின்ட்டு வருவாங்க. ஸோ அவங்கள்லேருந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தள்ளி இருங்க. இன்னும் வந்து பிட்காயின்ஸ் ஸ்கேமும் வந்து சொல்லுவாங்க. அமௌண்ட் வாங்கிட்டு அவங்க உள்ளே போட மாட்டாங்க, அவங்களே வந்து சம்திங் வச்சுட்டு ரொட்டேட் பண்ணுவாங்க. ஸோ நிறையா ஸ்கேம்ஸ் வந்து வரும். ஏன்னா இப்போ மார்க்கெட் நல்ல பூமிங்கில் இருக்குது. ஸோ அதனால் ஸ்கேமர்ஸ்லேருந்து கொஞ்சம் விலகி இருங்க. யாராவது உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொடுங்க, நான் உங்களுக்கு ட்ரேட் பண்ணி உங்களுக்கு நான் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேடிங்கை தான் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அந்த ட்ரேடிங்கை யூஸ் பண்ணி தான் உங்களை வந்து ஸ்கேம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஸ்கேமர்ஸ்கிட்ட விலகிடுங்க. சரிங்களா? நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நம்ம சொல்கிறதே ஒரே ஒரு விஷயந்தான். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பண்ணுறதே நம்மளுடைய இந்த ஸ்ட்ராட்டஜி, இந்த நம்மளுடைய டோட்டலாக இன்வால்மெண்ட்லேயே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு மேக்ஸிமம் ஒரு 5K தான். சரிங்களா? 5Kனா டாலர்ஸ் இல்லைங்க, 5000 தான். சரிங்களா? அவ்வளோதான் நான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டே சொல்கிறது. இப்போ நாம் வந்து புதுசாக அந்த ஃபண்டட் அக்கௌண்ட் அப்ரோச் பண்ணுறதுனால 5000 நீங்கள் கட்டி ஃபண்டட் அக்கௌண்ட் எடுத்துருங்க. அதை நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அடுத்தது அந்த 5,00,000 அக்கௌண்ட் வந்து அவனே உங்களுக்கு கொடுத்துருவான். ஸோ அதனால இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நமக்கு ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் ஸ்ட்ராட்டஜி மட்டும் பில்ட் பண்ணுங்கள். அதாவது உங்களுடைய இந்த சிஸ்டம், இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை மட்டும் நீங்கள் ஸ்ட்ராங்கன் பண்ணுங்கள். அது மட்டும் போதும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு டெமோ எடுங்கன்னு தான் நம்ம வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையுமே வந்து சொல்கிறது. சரிங்களா? டெமோவில் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வருது, டெமோவில் இருக்கிற அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு $6,000 தராங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து $3,000 ப்ராஃபிட் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக ஃபண்டட் அக்கௌண்ட்டை அப்ரோச் பண்ணலாம். இப்படி தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸையே நம்ம வந்து உள்ளுக்குள்ளே போட சொல்கிறது இல்லை. சரிங்களா? அதனால் இந்த $1,00,000 போடுங்க, அப்போ தான் ட்ரேடிங் நல்லாயிருக்கும், $2,00,000 போடுங்க அப்படின்னு யாராவது சொன்னால் கூட அதுலேருந்து விலகிடுங்க. மார்க்கெட்டுக்கு உங்கள் அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஃபுல்லாக உள்ளே விட்டுட்டு இழக்காதீங்க. ஏன்னா இப்போ கிரிப்டோ ஸ்கேம் வருது அப்படின்னாலே அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடிங்கில் நிறைய சூசைடு அந்த அட்டம்ஸ் தான் வரும். ஸோ அதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் நீங்கள் இந்த மாதிரி ஸ்கேமர்ஸ்லேருந்து விலகிடுங்க. ஓகேங்களா? ஓகே, இதுதான் நான் சொல்ல நினச்சேன். ஸோ பி அவேர், எல்லாத்திட்டையும் விலகியே இருங்க. உங்கள் அமௌண்ட்டை வந்து பாதுகாத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து எப்படி கஷ்டப்பட்டு தான் சம்பாரிச்சிருப்பீங்க. அது உண்மையாக பொய்யான்னு தெரியாத ஒரு இடத்துல கொண்டு போய் போட்டுறாதீங்க. சரிங்களா? உங்களுக்கு அப்படி ட்ரேடிங் மேலே ஆசை இருந்துச்சுன்னா நம்மக்கிட்ட தான் படிக்கணுன்ட்டு இல்லை, வேறு எந்த மென்டார்கிட்ட வேணால் நீங்கள் போய் படிங்க. பட் படிச்சுட்டு ஒரு 1 or 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி ஆகிட்டு கூட நீங்கள் உள்ளுக்குள்ளே பொறுமையாக இறங்கலாம். ஹரிபரி பண்ணாதீங்க. சீக்கிரமாக நம்ம பணக்காரன் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை உங்களை உள்ளே இழுத்து அப்புறம் கடைசியில் இருக்கிற காசையை விட்டுட்டு ஏழையாயிருவீங்க. ஸோ இதுலேருந்து எல்லாத்துலேயும் விலகிருங்க. கொஞ்சம் சாலிடாக உங்கள் ஸ்ட்ராட்டஜியை மட்டும் பில்ட் பண்ணுங்கள். அமௌண்ட் வந்து வரப்போ வரட்டும்னு கூட விட்டுறலாம். சரிங்களா? படிச்சுட்டு உங்கள் நாலேஜை மட்டும் வைங்க. வச்சுட்டு மெல்லமாக ப்ராக்டிஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போங்க. சரிங்களா? கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியமாக பாருங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம அனாலிசிஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இதை ஆல்ரெடி வந்து கொடுத்துருக்கோம் நம்ம இதில். சரிங்களா? நம்ம டிஸ்கார்ட் கம்யூனிட்டியில் வந்து ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28/2. சரிங்களா? டார்கெட்டு 1 வந்து அச்சீவ்டு, 2க்கு வந்து பெண்டிங்கு. இது கொடுக்காததுக்கு முன்னாடி, அதாவது இந்த ஜோனுக்கே வராததுக்கு முன்னாடி நான் கொடுத்த சார்ட்டை வந்து இப்போ நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? இதோ இங்கே தான் 2 ஜோன் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் அந்த பிளேஸ்லேயே. அது போக டோட்டலாக வந்து 4 ஜோன்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த ஜோன்ஸில் அடிக்கலை அப்படின்னா வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? இப்போ நம்ம வந்து சார்ட் பார்க்கலாம். உங்களுக்கு நல்லாவே வந்து புரியும். சரிங்களா? ஓகே, இப்போ நமக்கு வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் ஆகிட்டு ஒரு ஹையை உடச்சி சிஹெச் வச்சுருக்கு. சரிங்களா? சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், சேஞ்ச் ஆஃப் மார்க்கெட் கேரக்டர் அப்படின்ற மாதிரி வச்சுருக்கு. சரிங்களா? இப்போ வந்து நம்ம இதில் எந்த இடத்துல மார்க்கெட் டேர்ன் ஆகும், இதுதான் நம்மளுடைய கொஸ்டின். சரிங்களா? அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஹையை வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். ஹையை கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா வந்து ஒரு மைனர் பிரேக் வந்து ஹை வந்து கொடுக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு ஹை வந்து வேலிட் கன்ஃபார்ம்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அந்த பிரேக் நமக்கு எங்கே கிடைக்குதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது எக்ஸ் கன்ஃபர்மேஷன்னா ஒன்றுமே இல்லைங்க, ஹை வந்து நமக்கு அந்த இடத்துல
ஒரு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதாவது ஒரு மைனர் ஸ்ட்ரக்சரை உடைச்சு ஹை வந்து நமக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதை வந்து நான் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். எக்ஸ் கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் நமக்கு ஹை அண்ட் லோ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஹை அண்ட் லோ கன்ஃபார்ம்னா இதுதான் நம்மளுடைய டேட்டா ரேஞ்ச் அப்படின்னா இதுலேருந்து இதுக்குள்ளே தான் என்னுடைய ட்ரேடிங் வந்து ஏதோ ஒன்று நடக்க போகுது. சரிங்களா? இதுதான் வந்து இது. அதில் மெயினாக இருக்கிறத ட்ரெண்டு பார்த்தோம்னா அப் ட்ரெண்ட் அப்படின்றதுனால மார்க்கெட்டிங்கை வந்து மறுபடியும் மேலே தான் போகும். இதுதான் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி. சரிங்களா? நான் 4 ஹவர்ஸில் பார்த்துட்ருக்கேன். எல்லாமே கொஞ்சம் பெரிய டிபி பெரிய இதாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் எடுக்கிறது வந்து பிளைண்ட் என்ட்ரி போட்டிங்க அப்படின்னா வந்து நிறைய லாஸில் போயிட்டு அப்புறம் மேலே தான் வரும். ஸோ வந்து எந்த ஆர்டர் பிளாக் கரெக்டாக எடுக்கும் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு வந்து கெஸ் பண்ணோம். ஸோ நம்ம ஆர்டர் பிளாக்ஸை ட்ராப் பண்ண ஆரம்பிப்போம் கீழேருந்து. சரிங்களா? கீழேருந்து இந்த ஒரு ஆர்டர் பிளாக் நல்லா ஒத்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இன்னும் மிட்டிகேட் ஆகலை. ஸோ வந்து இந்த ஆர்டர் பிளாக் நான் எடுத்துக்கிறேன். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பெரிய ஆர்டர் பிளாக் இதை வந்து நம்ம ரீஃபைன் பண்ணோம்னா இது வந்து நமக்கு 15 மினிட்ஸில் கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது இருக்கிறது பார்த்தோம்னா இந்த ஆர்டர் பிளாக். சரிங்களா? இந்த ஆர்டர் பிளாக் ஒன்று. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஈக்குலிபேரியமில் ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. பட் அதை நம்ம எடுக்கிறதுனா நம்ம விஷ் தான். ஆல்ரெடி வந்து மிட்டிகேட்டாக ஆயிடுச்சு. ஸோ இது வந்து நமக்கு தேவையில்லை. அடுத்தது அவ்வளோதாங்க. மேக்ஸிமம் வந்து இந்த ஆர்டர் பிளாக்ஸே வந்து போதுமானது. ஸோ இந்த ஆர்டர் பிளாக்ஸில் எதில் லிக்விடிட்டி வந்து வருது அப்படின்றத நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்க்கணும். சரிங்களா? லிக்விடிட்டி தான் நமக்கு வந்து மெயினான ஒரு விஷயமே. லிக்விடிட்டி இல்லைன்னா ஒன்றுமே பண்ணவும் முடியாதுங்க. லிக்விடிட்டி இல்லைன்னா நம்மளுடைய ட்ரேடு வந்து நெகட்டிவில் போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். சரிங்களா? லிக்விடிட்டி இந்த இடத்துல எது இருக்குது அப்படின்னு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இந்த இடத்துலையே பார்த்தோம்னா நமக்கு ஒரு நல்ல டபுள் பாட்டம் லிக்விடிட்டி கிடச்சிருக்கு. சரிங்களா? டபுள் பாட்டம் லிக்விடிட்டி கிடச்சிருக்கிறப்பவே இந்த ஜோன் வந்து ஹைலி வேலிட் ஆகிடும். இந்த ஜோன் ஹைலி வேலிட் ஆகிறப்ப இந்த ஜோனில் நம்ம என்ட்ரி கொடுத்தோம்னா நமக்கு வந்து டார்கெட் போகும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம ஓகே இப்போ வந்து நம்ம என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஓகே இப்போ இந்த இடத்துல ஆர்டரை வந்து பிக் பண்ணிடுச்சு. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து என்ட்ரி போட்டுக்கலாம். 15 மினிட்ஸில் காட்டலாம். பட் இன்றைக்கி வீடியோஸ் வந்து கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஸோ வந்து இப்போ நம்ம வந்து இங்கே ஒரு நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக் இருக்குது. ஸோ இந்த இடத்த வந்து நான் வந்து டார்கெட் 1 வந்து கொடுத்துட்றேன். சரிங்களா? இந்த பிளேஸ் வந்து டார்கெட் 1. சரிங்களா? இருக்கிறதுலே எக்ஸ்ட்ரீம் வந்து டார்கெட் 2. அதுக்கு மேலே எவ்வளோ போனாலும் நமக்கு போதுமானது தான். சரிங்களா? போகுது அப்படின்னா வந்து நம்ம பிரேக் ஈவன் பண்ணிட்டு வைக்கிறதுனா வைக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். அப் டு யூ தான். சரிங்களா? இங்கே வந்து டிபி 1மே கீழே வந்து டிபி 2வும் நம்ம வந்து வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. சரிங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் இங்கே இந்த மாதிரி தான் நம்ம வந்து கரெக்டாக இது பண்ணோம். டார்கெட் 1 வந்து அச்சீவ் ஆகிடுச்சு. அதுக்கு மேலே ஒரு 50 பிப்ஸ் போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் டார்கெட் 2 அடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இருக்குது. அடிச்சிரும், மேக்ஸிமம் அடிச்சிரும். பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? அடித்ததுக்கப்புறம் வேணால் நான் வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இன்னும் ஒரு 145 பிப்ஸ் இருக்குது பெண்டிங்கு. அது அடிச்சிருச்சு அப்படின்னா டார்கெட் 2வும் வந்து ஃபுல்லாக அடிச்சிரும். இப்போ வரைக்கும் அது கொடுத்துருக்கிற அந்த பிப்ஸோட ரேஷியோவும் ஒரு தடவை நம்ம கால்குலேட் பண்ணிடுவோம். இப்போ கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 450. சரிங்களா? 51 பட் 450ன்னு வச்சுக்கலாம். 450 பிப்ஸ் வந்து நமக்கு இப்போ வரைக்கும் டார்கெட் வந்து அச்சீவ் ஆகிருக்கு. ரிஸ்க் ரிவார்டு பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸில் 15 மினிட்ஸில் 1:6 வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு. 93.7 கூட நம்ம எடுத்துக்கலாம். 1:7 கூட நம்ம தாராளமாக இந்த பிப்ஸ் ரேஷியோ வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே, டன். இப்போ நான் வந்து இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் நம்ம சொல்ல வேண்டியது சொல்லிடலாம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோர்ஸ் வந்து செல் பண்ணிருக்கோம். நம்ம கோர்ஸோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 999 ஒன்று இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 3999. சரிங்களா? 3999 ஒரு கோர்ஸ் வந்து இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா என்னுடைய கமெண்ட்ஸ்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் என்னுடைய காண்டாக்ட் நம்பரை நான் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. ஹேவ் எ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.